என் அன்பு மக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி என்பார்கள். ஸ்மார்ட் வில்லேஜ் உண்டா என்றால் இல்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் என்ன நிகழ்ந்திருக்கிறது, என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அந்த இடத்தில் சரியான பாதை, தூய குடிநீர், இல்ல தடையற்ற மின்சாரம் ஏதாவது நிகழ்ந்திருக்கிறதா? ஒன்றுமில்லை. இவர்கள் நகர்ப்புற வளர்ச்சியை கவலைப்படுவார்கள். சிற்றூர்கள் கிராமப்புறங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நகர்ப்புறத்தில் நன்றாக கல்வி கிடைக்கும், நகர்ப்புறத்தில் நல்ல மருத்துவம் கிடைக்கும், நகர்ப்புறத்தில் வேலை கிடைக்கும் என்று இருந்தால் கிராமங்கள் காலியாகி அங்கு இருக்கிற இளைஞர்கள் மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குவார்கள். நகரங்கள் பிதுங்கி வழியும். அங்கே வாடகை ஏறும், நிலத்தின் விலை ஏறும், நீர் தேவை அதிகரிக்கும், மின் தேவை அதிகரிக்கும். எல்லாமே அங்கே நெருக்கடியாகி நகரங்கள் பிதுங்கி வழியும், கிராமங்கள் காலியாகிக் கொண்டே இருக்கும். அதனால் என்ன சீமான் என்று நீங்கள் கேட்கலாம். நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, கிராமத்திலிருந்துதான் அரிசி, பருப்பு, பால், முட்டை, காய்கறி, கீரை எல்லா அத்தியாவசிய பொருளும் கிராமங்களிலிருந்து தான் நகரத்திற்கு வர வேண்டும். கிராமங்கள் காலியாகிவிட்டால் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு மக்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? சிற்றூர்கள் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நகரத்தில் கிடைக்கிற கல்வி என் மக்களின் வாழ்விடத்திலே கிடைக்கணும். நகரத்தில் கிடைக்கிற மருத்துவம் அங்கே அவன் வாழ்விடத்திலே கிடைக்கணும். நகரத்தில் கிடைக்கிற வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? அங்கே வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றணும். இதை அசிங்கம் என்று நினைப்பவர்களை அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. டாஸ்மார்க் கடையிலே சாராயம் ஊற்றி கொடுக்கிற வேலை அரசாங்க வேலை என்றால் உலக மக்களுக்கு சாப்பாடு போடுகிற வேலை அது அரசாங்க வேலையாக இருக்கக்கூடாதா? ஒரே வழிதான் இருக்கிறது. எல்லோருக்கும் வேலை கிடைக்க ஒரே வழிதான் இருக்கிறது. உங்கள் மகனிடத்தில் இந்த நாட்டை கொடுத்து பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இறந்த பிறகு ஏன் தேடுகிறீர்கள்? வாழுகிற பூமியவே சொர்க்கமாக மாற்றி படைக்கிற கனவோடு நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். வேளாண்மை அரசு பணி எப்படி மாற்றுவாய் சீமான்? 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கரில் அரசு கூட்டு பண்ணை வேளாண் முறையை முன்னெடுக்கும். நிலத்திற்கு என்ன செய்வாய்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். 21 லட்சம் விளைநிலங்களை, 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்கப் போகிறேன் என்று. அப்படி என்றால் 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குற அளவிற்கு அரசின் இடங்கள் இருக்கிறது. அப்படி இல்லை, என்னிடத்தில் இடம் இல்லை, எனக்கு பத்தலை என்றால் என் மக்களிடத்தில் நிலத்தை குத்தகைக்கு வாங்குவேன். எப்படி வாங்குவேன்? ஒரு ஏக்கர் என்ன விலை? அந்த அடக்க விலையை கொடுத்துட்டு ஒத்திக்கு எடுப்பேன் 25 ஆண்டுகளுக்கு. மறுபடி நாங்க போயிடுவோம், நாங்க செத்து போறோம், இன்னொரு தலைமுறை வருது. நிலம் உங்களுக்கு வேணுமா? அரசு எடுத்துட்டு இருக்கணுமா? அரசாங்கத்திற்கு இருக்கு. அன்னைக்கு நிலத்தின் விலை எவ்வளவோ அதை கொடுத்து மறு ஒப்பந்தம் அரசு செய்து கொள்ளும். அந்த இடத்தில் கரும்பு, 2000 ஏக்கரில் கரும்பு, 2000 ஏக்கரில் தக்காளி, 2000 ஏக்கரில் பருத்தி, 2000 ஏக்கரில் நெல்லு, கூட்டு பண்ணை பருத்தி. அங்க தக்காளி போட்டு என்ன செய்வாய் சீமான்? 2000 ஏக்கரில் தக்காளி அங்கே தொழிற்சாலை கட்டி அங்கேயே மக்களின் வாழ்விடத்திலே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கும் தமிழ்நாடு அரசு. உங்கள் அரசு, எங்கள் அரசு, நாம் தமிழ் அரசு என்ன செய்த? தக்காளி பழத்தை பறித்து வருவதற்கு கல்வி தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் பறித்திருக்கிறோம், எத்தனை டன் பெட்டி அடக்கப்பட்டிருக்கு, எத்தனை டன் வெளியில உணவு தேவைக்கு போகுது, எத்தனை டன் ஜாம் பழக்கூழ் தயாரிக்கிறதுக்கு அங்க போகுது, எத்தனை டன் தக்காளி ஊறுகாய் செய்ய தயாரிக்க அந்த தொழிற்சாலைக்கு போகுது என்று கணக்கிடுவதற்கு படித்தவன் தேவை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்கே அரசு வேலை. எங்கே? அவன் வாழ்விடத்திலே, அவன் கிராமத்திலே அங்கே வேலை. ஆனால் நீ மாடு வளர்க்க அவமானப்படுகிறாய். ஏன் அவமானப்படுகிறாய்? கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று நம்முடைய வேதம் கற்பிக்குது. கல்விதான் மனிதனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். மாடு மாடல்ல நம் செல்வம். போய் பார், பஞ்சாப்ல போய் பார் எப்படி மாடு வளர்க்கிறான்னு பார். ஆஸ்திரேலியாவை தட்டிப்பார், வளைவெளியில பிரேசிலை பார், டென்மார்க்கை பார். பால் முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசி சந்திக்காது. பால் முழு உணவு.
எந்த திரவ உணவு சாப்பிட்டாலும் கழிவு வராது என் உடன் பிறந்தவனே, பால் முழு உணவு, புரதச்சத்துள்ள முழு உணவு சாப்பிட்டால் கழிவு வரும். பாலை சாப்பிட்டு விட்டு பசியார படுக்க முடியும். நீ பட்னியாக படுக்க போகும்போது அம்மா சொல்வாள், ஒரு கோலை பாலாவது குடிச்சிட்டு போ என்றார். ஏனென்றால் பால் முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசியை சந்திக்காது. இப்ப அண்ணன் 5000 ஏக்கர்ல 2000 ஏக்கர்ல பால் மாடு வளர்க்கிறேன். நீ போய் என்ன வாங்குற வச்சு தூக்குச்சட்டி வச்சு மேய்க்க போறியா? நோ நோ. சிசிடிவி கேமரா போட்டு விடுவேன், அது வாட்டுக்கும் பெய்யும். 100 ஏக்கர்ல 20 ஏக்கர் குளம், அங்க 100 ஏக்கர்ல 10 ஏக்கர் குளம். மாட்டுக்கு தீவனம் புள்ள வளர்த்து விடுவேன், பாடி சாப்பிடுவான். நீ கண்ணாடி அரைக்கல சிசிடிவி கேமரால இருந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த மயிலக்கால எங்க போறான், அவன் என்ன பண்றான்? பாலை கறக்கணும், மாடு சாணம் போடும், அந்த சாணத்தை எடுக்கணும். இந்த வீட்டில் வேக்கம் கிளீனர் வச்சா அப்படி இழுக்கும் தூசியை, நீ அப்படி வச்சா சாணத்தை எடுக்கணும். டிராக்டர்ல போடணும், டிராக்டர்ல கொண்டு போவேன். அங்க 10 கிலோமீட்டருக்கு அங்க இடத்துல ஒரு உரக்கடங்கு வச்சிருப்பேன், பெரிய உரக்கடங்கு. இந்த சாணத்தை சாப்பிட்டு போடுற மிச்ச புல்லு கழிவ அங்க ஒண்ணு கொட்டணும். அதே மாதிரி ஆட்டு பண்ணை வச்சிருப்பேன், அவன் கழிவத்தை கொண்டு கொட்டணும். மக்கிய இலதழிவு கழிவு, ஆடு மாட்டு சாண கழிவு, இதுல பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன் எவ்வளவு வேணுமோ எடுப்பேன். அதுல இருந்து கேஸ் சிலிண்டர், அதுல இருந்து கேஸ் தயாரிச்சு உனக்கு கொடுப்பேன். என் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை சிறுநீரகத்தை நோண்ட மாட்டேன். ஓஎன்ஜியாவது எவன அதை வாழ்ந்தவனை தூக்கிட்டு ஓடுல தொலைச்சு போடுவேன். என் பூமி தாயை தொடக்கூடாத. மக்கிய இலைகளை கழிவில் இருந்து, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிச்சுக்கிற முடியும், எரிகாற்று உருவாக்கி கொள்ள முடியும். அந்த நுட்பத்தை இவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் செய்வோம். ஏன்? இது மண் அல்ல, என் தாயின் மடி. இது பூமி அல்ல, என்னை பெற்ற தாய் என்ற புரிதல் இருப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கு இது மண். உன் காலுக்கு கீழே மிதிபடுவதால் நீ மதிக்காமல் திரிகிறாய். நீ பார்க்கிறிய, இது எல்லாவற்றையும் தந்தவள் இந்த பூமி தாய் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.